ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மிஸ்டர் கேகே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ஃபேமஸான யூடியூபர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிடச்சிருக்கு. ஏன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அவங்களுக்கு கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிஸ்டர் கேகே வந்து எனக்கு எப்படி தெரியும்னா 2019 தெரியும். நான் காலேஜ் படிக்கும்போது அவர் யூடியூப்பில் வந்து நிறையா இந்த கேம் கட் சீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு மூவி மாதிரி மேக் பண்ணி தமிழில் டப் பண்ணி நம்மளுக்கு ஒரு மூவி மாதிரி கொடுப்பாரு. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜிடிஎஃப்ஐக்கு பண்ணியிருப்பார், சைலண்ட் ஹில்க்கு பண்ணியிருப்பார், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்க்கு பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஏடிடிலேருந்து அவர் பிரிஞ்சு போன பின்னாடி மிஸ்டர் கேகேன்னு ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் மூவி ரிவ்யூ கொடுக்கறது, அப்புறம் அனிமே, பென்டென், கார்ட்டூன், இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ கொடுக்கறது, ட்ரோல் வீடியோ, மீம் ரியாக்ஷன், இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தார். அது எல்லாமே சூப்பராக இருக்கும். அவர் வந்து ஒரு ஃபுல் டைம் யூடியூபர். அவர் ஒர்க்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சேனல் தான் பார்ப்பேன். தமிழ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 சேனல் பார்ப்பேன். அதில் மெயினாக நான் சாப்பிடும்போதும் சரி, தூங்குறதுக்கு முன்னாடியும் சரி பார்க்குற சேனல் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் கேகேவோடது, மொக்க கமெண்ட்ரி, ஏ டு டி, மதன் கௌரி அண்ணா, இவங்களோட சேனல் தான் மேக்ஸிமம் பார்ப்பேன். பார்த்து தான் நான் சாப்பிடும்போதும் சரி மேக்ஸிமம் இவங்க வீடியோ தான் பார்ப்பேன். இப்போ மிஸ்டர் கேகேக்கு வந்து எதுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மிஸ்டர் கேகே வந்து ஒரு வீடியோவில் வந்து ஒரு மாடலை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு மாடல் இருப்பாங்க. அந்த மாடல் வந்து இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஆபாசமான வீடியோ போடுவாங்க. அவங்கள வந்து சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஸ்கூலில் கூப்பிட்ருக்காங்க. அங்கே வந்து அவங்க வந்து ஸ்டடீஸை விட ஸ்கில்ஸ் தான் முக்கியம், நீங்கள் ஸ்டடீஸை விட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பசங்களுக்கு வந்து ஒரு தப்பான மெசேஜாக ரிசீவ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து மிஸ்டர் கேகே வந்து அந்த வீடியோவில் அந்த மாடல் பேசுகிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். என்னடா இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்களே, ஸ்டடீஸை விட அப்போ ஸ்கில்ஸ் தான் முக்கியமாக, அப்போ நாமளும் அவங்கள மாதிரி ஆயிடலாமா அப்படின்னு பசங்க நினச்சிடக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல, ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான். இப்போ எல்கேஜி டு 12th வரைக்கும் படித்தா தான் நம்ம காலேஜில் வந்து எந்த டிகிரி சூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு மேலே ஸோ இவங்க என்னடா ஸ்டடீஸை விட ஸ்கில்ஸ் தான் முக்கியம் அப்படின்றாங்க. ஸ்டடீஸ் இருந்ததுனாடா ஸ்கில்ஸே டெவலப் ஆகும், இவங்க என்னடா மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு கூட மிஸ்டர் கேகே நினச்சிருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும், அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அதை வச்சு தான் நம்ம வந்து காலேஜில் வந்து டிகிரி சூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. அப்புறம் மெயினாக இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து 1 மந்த்க்குள்ளே நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா நம்ம யூடியூப் சேனலே டெர்மினேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து விழுவுது. ஒரு கேமிங் சேனல் ஒருத்தங்க வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் கேமிங் மாதிரி ஒரு பெரிய சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் அது. இப்போ ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுவுதுன்னா 90 டேஸ்க்கு நம்மளால் ஸ்ட்ரீமே பண்ண முடியாது. 90 டேஸ்க்கு நம்மளால் ஸ்ட்ரீமே பண்ண முடியாது, நம்மளுக்கு ரெவன்யூ வராது. அப்புறம் 2வது காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்துச்சுன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம்ல வீடியோ, அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணியும் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது 2 வாரத்துக்கு. 3வது காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்துச்சுன்னா நம்ம மொத்த ஹோல் யூடியூப் சேனலும் டெர்மினேட் ஆகிடும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் கேகே, மொக்க கமெண்ட்ரி, இந்த மாதிரி இருக்கிற சேனல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸோ மிஸ்டர் கேகே வந்து இது வந்து யாருக்காக பேசுகிறாருன்னா, அவரோட சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிடச்சிச்சு, அதனால் அதை டிஃபெண்ட் பண்ணி மட்டும் அவர் பேசலை. அவர் நம்மள மாதிரி ஸ்மால் சேனல்ஸ்க்காகவும் தான் பேசுகிறாரு, நம்மள மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸ்க்காகவும் தான் அவர் பேசுகிறாரு. ஏன்னா இப்போ யார் வேணாலும் நினச்சா நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பறிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பர்செப்ஷன் இருக்கும், ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நாம் வந்து அதை சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு மூவி வந்துச்சுன்னா அதை வந்து இதில் இந்த விஷயம் தப்பாக இருக்குது, மியூசிக் ஆடியோ கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், மியூசிக் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம கிரிட்டிக்கை வந்து நம்ம சொல்லலாம். அந்த மூவிக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யாரை வேணாலும் நார்மலாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம் இன் ஹெல்த்தி வே. இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுறதே தப்பு, நாங்கள் இவங்க எல்லாத்துக்குமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை டார்கெட் பண்ணி ஒரு ஏஜென்சி வந்து, ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி வந்து ஒரு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 பீப்புள் இருக்காங்க. இப்போ மிஸ்டர் கேகேவை டார்கெட் பண்ணி ஒரு 3 பேர் வந்து 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா அவரோட சேனலே டெர்மினேட் ஆகிடும். அப்புறம் நாமளும் அவர் மாதிரி சூப்பரான இம்ப்ரெசிவான யூடியூபரை வந்து இழந்துருவோம். ஸோ என்னோடய சப்போர்ட்டு, என்னோடய ஸ்டாண்ட் வந்து ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் கேகேக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் அவருக்காக கண்டிப்பாக ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர். அவர் நிறைய பேத்துக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு சூப்பரான கேமை ரிவ்யூ பண்ணுறதுலேயும் சரி,
ட்ரால் வீடியோ போடுறதுலேயும் சரி, நீங்களே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் எல்லா மூவிஸும் பார்ப்பார், கேமை பற்றி நிறைய பேசுவார், அப்புறம் நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லுவார். ஸோ எனக்கு அவரை பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதனால் ஐ வில் ஸ்டாண்ட் வித் மிஸ்டர் கேகே. அப்புறம் மிஸ்டர் கேகே வந்து அவரோட சேனலை பற்றி சொல்லியிருப்பார். என்ன ஷேர் பண்ணியிருப்பாருன்னா, இந்த சேனலை வந்து நான் ஒரு குழந்த மாதிரி வளர்த்தேன், இதை நான் க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2020 நினைக்கிறேன், அப்போலேருந்து டெவலப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கண்டென்ட் க்ரியேட்டருக்கும் ஒவ்வொரு யூடியூபருக்கும் தான் தெரியும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அது வந்து அவர் சொல்லும்போது ரொம்ப நான் சேட் ஆகிட்டேன். நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். அப்புறம் வாரெக்ஸ் அப்படின்னு ஒரு ஏஜென்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு லாயருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும். அவங்க பேர் சிட் ஃப்ரீக்வன்சின்னு நினைக்கிறேன். அந்த ஆடியோ லீக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களே போட்டிருப்பாங்க. அதில் வந்து என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்று அந்த மாடலோட லீகல் டீமா, இல்லை வந்து அந்த ஸ்கூலை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய லீகல் டீமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அவங்கக்கிட்ட. அதுக்கு வந்து அவர் வந்து தடுமாறுவார். அந்த வீடியோவை நான் வந்து இதில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள். இப்படியே போச்சு அப்படின்னா ஈஸியாக இங்கே எதுவுமே பேச முடியாது, யாருமே பேச முடியாது. நான் வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காகவோ நான் பாதிக்கப்படணும் பேசலை. இது உண்மையிலே யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கான பிரச்சனை. இன்னைக்கு எனக்கு அடிக்கிறவங்க நாளைக்கு என்னோட சின்ன சேனல் சேகப்பட்டது இருக்கும், அவங்களும் அடிப்பாங்க. இன்னைக்கு எனக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா நானே எனக்குன்னா 1,00,000 பேர் பார்க்குறாங்களா, இது சின்ன சின்ன சேனல்ஸாக இருக்கும் இல்லையா, அவங்களும் ஈஸியாக அடிச்சிருவாங்க. இப்போ நான் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டேன், அது சின்ன சைடு வாய்ஸ் அவுட் பண்ண முடியும். இது எப்படின்னா இது எனக்காக பிரச்சனை மட்டும் இல்லை, இது மொத்த கிரியேட்டர்ஸ்க்கான பிரச்சனை. இன்னைக்கு இப்போ விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு இதை இப்போ நடிச்சிட்டாங்கல்ல, இது அவங்க வந்து ஒரு ட்ரேட் மார்க் ஆகிடும். இதே மாதிரி கேட்குற சேனல் இருந்துச்சு, இது மேலே தூக்க சொன்னாங்க, தூக்கி கொடுத்துட்டோம், எங்ககிட்ட வாங்க எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து மைல்ஸ்டான் வச்சுக்குவாங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் யாரை பற்றி பேசாலுமே அவங்க இந்த மாதிரி சேவிங்ஸ் காசு கொடுப்பாங்க, அவங்க ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இப்படியே விட்டீங்க அப்படின்னா இந்த கார்பரேஷன் வந்து ஈஸியாக வந்து யூடியூப் ஆளுவாங்க, தவிர நம்மள மாதிரி வந்து சாதாரண ஆளுங்களாம் வந்து மேலே வரவே முடியாது. என் கேள்வினா சம்மந்தப்பட்ட ஆள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாலோ, இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தாலோ, இது பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சைக்கிள் இருந்தவொடனே நான் வந்து இன்ஸ்டால ஸ்டீல்ஸ் போட்டிருந்தேன், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு என் பக்கம் நான் எத்தனை சொல்லியிருப்பேன், கோபமாக சொல்லியிருப்பேன். என் ஃபுல்லாமே வளர்த்து சேனல் இது எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமா? இது எத்தனை கண்ணு முழிக்காம நான் இப்ப சொல்றேன், 3 லட்சம் ஆரம்பிச்சிருந்து நான் 4 மணி நேரம் தூங்குறேன். அது தெரியுமா எத்தனை பேருக்கு? அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன். நான் கடன் 3 லட்சம் கடன் இருக்கு, கஷ்டப்பட்டு அதில் இப்போ 1 லட்சம் அடைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் கடன் இருக்கு, நான் என்ன அலையணும்? உண்மையிலே எத்தனை பேர் அடிப்பீங்க, எத்தனை பிரச்சனை நான் பாக்குறது வாழ்க்கையில. அப்படிதான் ஒரு பெரிய கம்பெனில வந்தாச்சு, தனியாக ஆரம்பிச்சு வந்தாச்சு, நிறைய இழந்துட்டேன், வாழ்க்கையில் நிறைய பேர் இழந்துட்டேன், எவ்வளோ நான் இழந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு இது சேனல் தான். சார் நீங்க யாரு சார்? வாரெக்ஸ்னா என்ன ஏஜென்சி? Are you a legal team of the particular school? Legal team? Are you a legal team of that particular school? Digital content மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு. ஓ அப்படியா? அப்படின்னா விடுங்க சார், அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த கிரியேட்டருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கிரியேட்டர் ஸ்ட்ரைட்டாவே கால் பண்ணி பேசலாம். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு மேல நீங்க இந்த மாதிரி பீப்புள் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. when people say it is their channel, it is their content, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கிரியேட்டர் ஸ்ட்ரைட்டா தான் டீல் பண்ணணும். இல்ல ஸ்கூலுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஸ்கூலுக்கு ஏதாவது லீகல் டீம் இருப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்க. நடுவுல வந்துட்டு நீங்க ஒரு ஏஜென்சி பர்சனா நீங்க கால் பண்றது கரெக்ட் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா சார்? நீங்க யாருன்னு நான் கேக்குறேன் இந்த விஷயத்துல. இந்த விஷயத்துல அவங்களோட டிஜிட்டல் கண்டென்ட் நாங்க தான் ப்ரொடெக்ட் பண்றோம். ஓகே, சோ நீங்க இப்பதான் நீங்க ஸ்கூலுக்காக பேசுறீங்க, இப்போ நீங்க டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டரோட பர்சன்ல பேசுறீங்க. யாரு சார் நீங்க? இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஓகே, இப்போ கிரியேட்டரோட ரெபுடேஷன் ப்ராப்ளமா இருக்குங்கறீங்களா? ஆமா. இப்போ நீங்க தானே ஸ்கூல் வந்து அவங்க மேல கேஸ் கொடுக்க போறாங்க, கிரியேட்டர்ஸ் மேல. கிரியேட்டர்ஸ் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். ஸ்கூல் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். அதாவது நீங்க சொல்றீங்களா? who hired you? both ரெண்டு பேருக்காக தான் பேசுறோம். ஓ ஓகே. ஸ்கூல் வந்துட்டு அவங்க மேல கேஸும் போடுறாங்க, அவங்களுக்காக உங்களை ஹையரும் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா?